சுபிக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய சுபிக்குழுவினுடைய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு. நம்மளுடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் தமிழ் பாடத்திற்கு பயிற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு 100% அரசு பணி உத்தரவாதத்துடன் உங்களுக்கு பயிற்சிகளானது நம்ம ஆரம்பிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இதை குறித்த சந்தேகங்களை எழுப்பிட்டு இருக்கீங்க. கையேடு, டெஸ்ட் பேஜ், ப்ராக்டிஸ் கிளாஸ், இதனை குறித்த சந்தேகங்களை தொடர்ச்சியாக எழுப்புவது மட்டும் இல்லாமல் இணைந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ் எப்படி பயன்படுத்தணும், நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய இந்த தகவலானது 2025 நீங்கள் அரசு பணிக்கு செல்வதற்கான வழிமுறையாக இருக்குங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் ஆசிரியருக்கு தெரிவிச்சுக்கிறேன். அந்த அளவிற்கு எந்த ஒரு தகவலையுமே நீங்கள் தேடி படிக்க வேண்டியது கிடையாது. நீங்கள் படிக்க வேண்டிய தகவல் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் இங்கேயே என்ன செஞ்சுறேன், உருவாக்கி கொடுத்துறேன். கொடுக்கக்கூடியதை படித்து நீங்கள் தேர்வு எழுதினாலே 2025 உங்களுக்கான பணியாக இருக்கும். ஆக மொத்தத்தில் குழுவில் இணையக்கூடிய ஆசிரியர்கள், இணைந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள், தமிழ் பாடத்திற்கு வேலைக்கு போகணும் 2025 எனக்கான பணியை நான் பெறணுங்கிற ஆசிரியர்கள் இந்த வீடியோவை இறுதி வரை முழுமையாக பயன்படுத்தி நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை அப்படியே பயன்படுத்துங்க. நிச்சயமாக உங்களுக்கான பணி உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவலையுமே நம்ம இங்க என்ன செஞ்சிருக்கோம், உருவாக்கி கொடுத்திருக்கோம். ஆக மொத்தத்தில் இணைந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இதை பயன்படுத்தி உங்களை தயார் செய்யுங்கள். இணையக்கூடிய ஆசிரியர்கள் இதை பயன்படுத்தி இணைந்து கொள்ளுங்கள், இணைந்து பயன்பெறுங்கள் என்பதை இந்த இடத்துல நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நம்முடைய சுபைக்குழுவில் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாடத்திட்டம் தமிழ் பாடம் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த 10 யூனிட்டையுமே நம்ம முழுமையாக கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தை உள்ளடக்கி நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த 10 யூனிட் கிட்டத்தட்ட 48 மூல புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு வரி வினா விடைகளானது நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏன் ஒன்லைனர் எடுத்திருக்கோம்னா, இப்ப இருக்கக்கூடிய காலம் சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகபட்சம் ஒரு 3 மாதங்கள் இருக்கும். இந்த 3 மாதங்கள்ல புத்தகத்தை படிச்சு அதுல இருந்து ஒன்லைனர் என்பது மிகவும் சிரமங்கிறதுனால நம்மளே என்ன செஞ்சிட்டோம், அந்த புக்ல இருந்து ஒன்லைனர் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த ஒன்லைனரை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், டோட்டலா இந்த 3 மாதத்துல பதித்தா மட்டும் போதும். அதற்கு தேவையானதை நம்மளே என்ன செஞ்சிடும், தொகுத்து கொடுத்துரும். ஆக மொத்தத்தில் 48 மூல புத்தகம் 10 யூனிட்டுக்கு உங்களுக்கு கவர் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 55,000 வரைக்கும் ஒன்லைனர் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஒன்லைனர் 13 புத்தகங்களை உள்ளடக்கி நம்ம என்ன செய்யறோம், கொரியர் மூலம் அனுப்புறோம். கொரியர்ல ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் உங்களுக்கு 13 புத்தகங்கள் வந்திருக்கிறதா அங்கிறத முதல்ல நீங்க செக் பண்ணிக்கணும். இந்த 13 புத்தகங்களும் என்னென்ன, இந்த 13 புத்தகங்கள் மட்டும் போதுமா? இலக்கிய வரலாறு படிக்கணும், பள்ளி பாட புத்தகத்தில் எதை படிக்கணும், மூல புத்தகத்தை எதை படிக்கணும், அந்த கவலையே உங்களுக்கு தேவை கிடையாது. இந்த 13 புத்தகத்தில் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதை மட்டும் படிக்க போதுமானது. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா நீங்க இந்த புக்கெலாம் அதில் இருக்குதாங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கோங்க. அப்போ சிலபஸ் பேஸ்டு ஸ்டடி மெட்டீரியல், அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கிண்ட்ஸ், அதுதான் ஒன்லைனர் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அதற்கு 13 தொகுதியை நீங்க செக் பண்ணுங்க. முதல் தொகுதியானது பார்த்தீங்கன்னா யூனிட் 1. யூனிட் 1ல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், மொழி வரலாறுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லைனர் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது இத்தனை பக்கங்களுடைய ஒன்லைனர் இருக்கக்கூடிய கையேடு வந்திருக்கா செக் பண்ணிக்கணும். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் 3 பகுதிகள் இருக்கும். ஒன்று ஒன்லைனராக இருக்கும், மீதி 2 10 பாட்டுல பகுதி 1 பகுதி 2ன்னு இருக்கும். ராசமாணிக்கனார் புக்கை நம்ம தொகுத்து ஒன்லைனராக கொடுத்துருப்போம். அப்ப யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வால்யூம் இருக்குதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்து யூனிட் 3, 4, 5க்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒரு புத்தகமானது தயார் பண்ணியிருக்கோம். அடுத்து புத்தகம் 6வது புத்தகமானது உங்களுக்கு யூனிட் 6, 8, 9, 10 7 மட்டும் விட்டுட்டு 6, 8, 9, 10க்கு
6வது புத்தகம் நம்ம தயார் பண்ணியிருக்கோம். 7வது புத்தகம் இலக்கணத்தை மட்டும் தொகுத்து கொடுத்துருக்கோம். 8வது புத்தகம் நாட்டுப்புற பாடல்கள், அதை 9வது புத்தகம் 10வது புத்தகம் 2 புத்தகமும் யூனிட் 10 ஒன்லைனரா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக மொத்தத்தில் 10 புத்தகம் 10 யூனிட்டுக்கு நம்ம யூனிட் வைஸா கொடுத்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சொல்லி பார்த்தீங்கன்னா 11வது புத்தகம் இந்த யூனிட் 1லேருந்து 10 வரைக்கும் நீங்க 11th and 12th சிறப்பு தமிழ்ல ஒவ்வொரு இயல் வாரியாக ஒன்லைனர், அதே மாதிரி 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கினுடைய கண்டென்ட். ஸோ இதை ஃபுல்லா கிரியேட் பண்ணி 5100 ஒன்லைனர் ஆனது நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12வது புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட்ங்கிற கான்செப்ட்ல யூனிட் 1லேருந்து 10 வரைக்கும் எல்லாத்தையுமே தொகுத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அடுத்து இறுதி புத்தகம் தான் மெயினானது, புதியதாக கொடுத்துருக்கக்கூடிய பாடத்திட்டம். உங்களுக்கு புதிய பாடத்திட்டம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 1ல் இருக்கக்கூடிய அகலாய்வு, பண்பாட்டு பரவல், யூனிட் 10ல் இருக்கக்கூடிய தொல்லியல், இதை மட்டும் இணைச்சு 3200 ஒன்லைனர் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உருவாக்கியிருக்கோம். டோட்டலா 13 புத்தகம் உங்களுக்கு வந்திருக்காங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கோங்க. இந்த 13 புத்தகத்தை நீங்க படிச்சீங்கனாலே போதும், அதுக்குள்ளதான் உங்களுக்கு டிஆர்பியோட கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ மேஜர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய வழிமுறையானது, நீங்க மேஜர்ல வந்து குறைந்தது 110 வினாக்கள் கேட்கிறாங்கன்னா 100 வினாக்களை எதிர்கொண்டு அரசு பணி செய்வதற்கான வழிமுறையை இங்க நம்ம எஃபர்ட் போட்டு உருவாக்கி கொடுத்துருக்கோங்கிறத இந்த நேரத்தில் நான் ஆசிரியருக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அப்படிங்கிற இந்த புத்தகத்தை அடிப்படையாக வைத்து அடுத்து நம்ம என்ன செய்யறோம், டெஸ்ட் பேஜ் ஆனது கண்டக்ட் பண்ணி கொண்டு வரோம். ஸோ எப்பவுமே ஒரு தேர்வினுடைய வெற்றிக்கான ரகசியம் ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸை ஒட்டிய ஸ்டடி மெட்டீரியல், அந்த ஸ்டடி மெட்டீரியலை அடிப்படையாக வைத்து தேர்வுகள், கொஸ்டின் பேங்க். ஸோ இதுதான் மெயின். நம்முடைய சிபி குழுவில் இந்த டெஸ்ட் பேஜை உங்களுக்கு வித்தியாசமாக உங்களுடைய இல்லத்தில் இருந்தே நீங்க எழுதி அரசு பணி யாருடைய உதவி இல்லாம பெறணும் என்பதை அடிப்படை நோக்கமாக கொண்டு 25000 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கொடுத்திருக்கோம். இந்த 25000 கொஸ்டினை என்னென்ன பேட்டர்ன்ல கொடுத்திருக்கோம், இதை எப்படி நீங்க எதிர்கொள்ளணும், அதை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு சார்ட்ல உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ ஸ்டடி மெட்டீரியல் இது உங்களுக்கு வந்திருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 25000 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த 25000 கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் எழுதணும், சரிங்களா? ஸோ இந்த ஷெட்யூலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணாலே போதும், வேற எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டியது கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடியது மேஜர், நம்மளுடைய மேஜர் தமிழ். ஸோ தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன செஞ்சிருக்கேன், ஷெட்யூல் கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த தமிழ்ல மொத்தம் உங்களுக்கு இருக்கக்கூடிய யூனிட் வந்து பாத்தீங்கன்னா 10 யூனிட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 10 யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா டாபிக் வைஸ் யூனிட் 1ல இருந்து டெஸ்ட் ஆரம்பிக்கக்கூடியது. டாபிக் வைஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், டெஸ்ட் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட இந்த 10 யூனிட்டை கவர் பண்ணி 80 டாபிக் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். யூனிட் 1ல இருந்து யூனிட் 10 வரைக்கும் 80 டாபிக் நீங்க ஒன்லைனரை படிச்சுட்டு இந்த 80 டாபிக்கோட டெஸ்ட் ஃபர்ஸ்ட் எழுத போறீங்க. ஒரு டெஸ்ட்டுக்கு 100 கொஸ்டின், 8000 கொஸ்டின்ஸ் அதுல இருக்கும். டாபிக் வைஸை முடிச்சுட்டாலே நீங்க கிட்டத்தட்ட 50% தகுதி அடைஞ்சிட்டீங்க.
ஸோ இந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட்டுங்கிற கான்செப்டில் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணல. டாபிக் வைஸ் டெஸ்ட்டு 10 டெஸ்ட்டு 20 டெஸ்ட்டு மொத்தமாக நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். உங்களுடைய ஃப்ரீ டைமில் டிஆர்பி தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் ஒரு டெஸ்ட்டை நீங்கள் 5 டைம் எழுதிக்கிறக்கூடிய அளவிற்கு நம்ம இங்கே என்ன செஞ்சுருக்கோம், வழிமுறையை உருவாக்கியிருக்கோம். திருப்பி திருப்பி எழுதுவதற்கான வாய்ப்பை இங்கே நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம். அப்போ இந்த 80 டாபிக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு முடித்த பிறகு அடுத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டெஸ்ட் ஆனது யூனிட் வைஸ் டெஸ்ட். மொத்தம் 10 யூனிட் இருக்கு. ஒரு யூனிட்டுக்கு 100 கொஸ்டின், 1000 கொஸ்டின் ஆனது ஒவ்வொரு யூனிட் வைஸாக அடுத்து நீங்கள் எழுதுவீங்க. ஸோ இதை நீங்கள் கிட்டத்தட்ட முடிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% இதோட ஆட் ஆகிக்கும். சரிங்களா, 10%. ஸோ அடுத்து ரிவிஷன். சரிங்களா, ரிவிஷன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 யூனிட்டை ஜாயின் பண்ணி 5 தேர்வுகள் கொடுத்துருக்கேன். ஒரு தேர்வுக்கு 200 கொஸ்டின்ஸ். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 1000 கொஸ்டின் ஆனது நான் என்ன செஞ்சுருக்கேன், இந்த ரிவிஷனுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரிவிஷன் டெஸ்ட்டை நீங்கள் முடிக்கும் பொழுது ஒரு 15% அப்போ டோட்டலாக 75% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழுக்கு தயாராகிட்டீங்க. 75% மதிப்பெண் உங்களுக்கு கன்ஃபார்ம் இங்கக்கூடிய அளவிற்கு நம்ம உருவாக்கியிருக்கோம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கண்டென்ட், 11th and 12th சிறப்பு தமிழ், இலக்கிய வரலாறு. ஸோ இதை டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4500 கொஸ்டின்ஸ் வரும். இந்த 4500 கொஸ்டின்ங்கிறது உங்களுக்கு சப்ஜெக்டாக. ஸோ ஒருவேளை இந்த பகுதியிலிருந்து கேட்கலாம், கேட்காமலும் இருக்கலாம். கேட்டால் நம்ம மார்க்கை விட்டுறக்கூடாது என்பதற்கான ஒரு சப்ஜெக்ட் தான் இது. ஸோ இதையும் நீங்கள் என்ன செய்றீங்க, படிக்கிறீங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்ல 300 கொஸ்டின், 3000 கொஸ்டின்ஸ் சைக்காலஜிக்கும். ஜிகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2500 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 தேர்வுகள் உங்களுக்கு டோட்டலாக 1000 கொஸ்டின்ஸ். அதே மாதிரி டிஆர்பியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டோட்டலாக 21 தேர்வுகள். டிஆர்பியில் தமிழ் சம்பந்தமாக நடைபெற்ற தேர்வுகளை முழுமையாக தொகுத்து இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்து மாடல் டெஸ்ட், டிஆர்பியோட மாடல் டெஸ்ட் 5 டெஸ்ட். ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஒரு 25% தயாராகிருக்கீங்க. ஆக மொத்தத்தில் நீங்கள் 100% வந்து பார்த்தீங்கன்னா தயாராகிறீங்க. ஸோ அதில் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த தேர்வு எழுதக்கூடிய நேரங்களில் உங்களுடைய மனநிலையை பொறுத்து பெறக்கூடிய மதிப்பெண். ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா உங்களுக்கு 150 வினாக்களில் குறைந்தது 120 வினாக்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எடுக்க முடியுங்கிறது இந்த கான்செப்டை வச்சு தான் நம்ம இந்த ஷெடியூலே உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உருவாக்கி கொடுத்துருக்கோம். அப்போ ஸ்டடி மெட்டீரியல், அந்த மெட்டீரியலை படிச்சுட்டு நீங்கள் எந்த தேர்வாக இருந்தாலும் ஸ்கூல் புக்குக்கா நம்ம ஒன்லைனர் கொடுத்துருக்கோம், இலக்கிய வரலாறா இருக்கும், சிறப்பு தமிழா இருக்கும், மூல புத்தகமா அதில் டாபிக் வைஸ் டெஸ்டா அதில் இருக்கும். அந்த அளவிற்கு எல்லாத்திற்கான ஒன்லைனர் நம்ம கிரியேட் பண்ணி அதிலிருந்து உங்களுக்கு தேர்வுங்கிற கான்செப்டை நம்ம உருவாக்கியிருக்கோம். இந்த பேட்டர்னில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமாக பணி உறுதி. ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும், கொடுத்துருக்கக்கூடிய ஒன்லைனரை படித்து தேர்வு எழுதணும்னு டெய்லி காலையில் உங்களுக்கு 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ள ஒன்லைனர் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுக்குறோம். அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து தேர்வு எழுதுவதற்கான வழிமுறைகளையும் நம்ம உருவாக்கியிருக்கோம். ஆக மொத்தத்தில் நான் கொடுத்துருக்கக்கூடிய ஒன்லைனரை படித்து ஒன்லைனர் தேர்வு, 4 ஆப்ஷனோட தேர்வு. ஒன்லைனர் தேர்வு டெய்லி காலையில் நான் அதற்கான ஷெட்யூல் உங்களுக்கு, இதுதான் அந்த ஷெட்யூலு. இதுக்கு கீழேயும் நான் என்ன செஞ்சுருக்கேன், ஒவ்வொரு நாள் டேட் வைஸாக கொடுத்துருக்கேன். அதனுடைய ஷெட்யூலை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்துருவேன். நீங்கள் அதை என்ன செஞ்சுக்கலாம், அந்தந்த டேட்டுக்கு என்ன டாப்பிக்கோ அதை அந்த ஒன்லைனரை படிச்சுட்டு ஒன்லைனர் டெஸ்ட் எழுத போகிறீங்க. 4 ஆப்ஷனோட தேர்வு ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு 10 தேர்வு 20 தேர்வுன்னு நம்ம மொத்தமாக அப்லோட் பண்ணுவோம். உங்களுடைய ஃப்ரீ டைமில் டெஸ்ட் எழுதுறீங்க. இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள், வேறு எதையுமே பார்க்க வேண்டாம். ஸோ பணியானது உங்களுக்கு உறுதி.
ஸோ இந்த குரூப்பில் எப்படி இணையணும் அதுதான் அடுத்து. நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை பயன்படுத்தக்கூடிய முறை என்ன? சுபி குழுவினுடைய மொபைல் ஆப்ஸை நீங்கள் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் போய் சுபி லெஜெண்டரி எஜுகேஷன் டைப் பண்ணி ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணும் பொழுது கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பரை சுபி குழுவினுடைய எண்ணிற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அனுப்பிட்டீங்கன்னா நாம் என்ன செய்கிறோம், உங்களை அந்த குரூப்பில் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ண பிறகு நீங்கள் எப்படி டெஸ்ட் எழுதணும் அந்த ப்ராசஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், ஸ்டடி மெட்டீரியல் கொரியர் அனுப்பிடும். அடுத்து டெஸ்ட் குரூப்பில் ஆட் பண்ணிடும். இந்த டெஸ்ட்டை எப்படி எழுதணும், டெஸ்ட்டை எழுதணுங்கும் பொழுது நான் உங்களை குரூப்பில் ஆட் பண்ண பிறகு நீங்கள் மொபைல் ஆப்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பேஜஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்கன்னா பிஜிடிஆர்பி தமிழ் 5th டெஸ்ட் பேஜ்னு ஒரு பேஜ் ஆனது விசிபிள் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா மேலே ஓவர்வியூ அட்டண்டன்ஸ்னு இருக்கும். அதை 1 by 1 நீங்கள் தள்ளும் பொழுது டெஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த டெஸ்ட் ஃபோல்டரை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இந்த 25,000 வினாக்களை உள்ளடக்கிய ஆன்லைன் தேர்வுகளை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். ஆன்லைன் தேர்வை நீங்கள் 5 times பார்த்தீங்கன்னா டிஆர்பி தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஆன்லைன் டெஸ்ட்டை எழுதிக்கலாம். அப்போ ஒன்லைனர் டெஸ்ட் எப்படி எழுதுறது? ஒன்லைனர் டெஸ்ட்டுக்கு நீங்கள் அதே மொபைல் ஆப்ஸை ஓப்பன் பண்ணீங்கன்னா கடைசியில் சேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சேட்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிஜிடிஆர்பி தமிழ் 5th டெஸ்ட் பேஜ்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி குரூப் விசிபிள் ஆகும். இதில் கொஸ்டினோட பிடிஎஃப் நான் கொடுத்துறேன். அந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, அந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்து ஒன்லைனர் டெஸ்ட் எழுதிக்கலாம். அப்போ இந்த ஒன்லைனர் டெஸ்ட்டுக்கான ஆன்சர் எங்கே போய் பார்க்கணும்? ஸோ டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டரில் போய் ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறீங்க, சாட் ஆப்ஷனில் போய் கொஸ்டினோட பிடிஎஃப் எடுக்கிறீங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆனது அந்த டெஸ்ட் இருக்குது இல்லையா, அது பக்கத்திலே ஸ்டடி மெட்டீரியல்னு ஒரு ஃபோல்டர் ஆனது இருக்கும். இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஃபோல்டரை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிஜிடிஆர்பி தமிழ் ஒன்லைனர் ஆன்சர் கீன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரில் ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்கள் கொஸ்டினை பிரிண்ட் எடுக்கணும், அந்த ஆன்சரை செக் பண்ணணும். நான் ஆன்சரும் உங்களுக்கு சேர்த்து கொடுத்துட்டா நீங்கள் அதை சேர்த்து வைப்பீங்களே தவிர படிக்க மாட்டீங்க. அப்போ எக்ஸாமிற்கு ஒரு 10 days இல்லை ஒவ்வொரு யூனிட் முடிஞ்ச பிறகு இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போதைக்கு கொஸ்டினோட பிடிஎஃப் இருக்கும், அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் நீங்கள் தேர்வு எழுதுங்க. ஆன்சரை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர்னை தான் நீங்கள் மொபைல் ஆப்ஸை யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது நான் இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா, எக்ஸாமை குறித்த தகவல் ஏதாவது தள்ளி வைக்கிறேன், இல்லை எக்ஸாமுக்கு இன்னைக்கு இந்த டாபிக் சேர்த்து நான் கொடுக்குறேன், எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் அந்த சேட் ஆப்ஷனில் போய் 5th டெஸ்ட் பேஜ் தமிழ்ங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ ஆன்லைன் டெஸ்ட்டுங்கிறது நீங்கள் பேஜஸை கிளிக் பண்ணி டெஸ்ட்டுக்குள்ளே போகிறீங்க. அதே இது ஒன்லைனர் டெஸ்ட்டுங்கிறது சேட்டை கிளிக் பண்ணி நீங்கள் கொஸ்டினோட பிடிஎஃப் எடுக்கிறீங்க. இதுதான் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட். ஆக மொத்தத்தில் இந்த பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 2025 உங்களுக்கான ஆண்டாக இருக்கும். குறைந்தது 120 மதிப்பெண் என்பது சாத்தியக்கூறாக அதை ஆராய்ச்சி பண்ணி நம்ம நினைச்சிருக்கோம். இந்த ஷெட்யூல் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். வாய்ப்பை பயன்படுத்தி அரசு பணிக்கு உங்களை தயாராகிக்கோங்க. அதற்கான அனைத்து வழிமுறைகளையும் இங்கே நம்ம கொடுப்போம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.